வணக்கம். ஒரு கதையின் மூலமாக நாம் நம் வாழ்க்கையில் மிக பெரிதாக எதிர்கொள்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கவிருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக ஒரு சிறு பயிற்சியை பற்றியும் பார்க்கவிருக்கின்றோம். ஒரு ஊரில் ஒரு சந்நியாசி வாழ்ந்து வந்தார். அவர் எப்பொழுதுமே மக்களிடையே பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பார். எந்த வகையில் என்றால், பிரச்சனையை ஒருபோதும் பெரிதாக எண்ணக்கூடாது, மனம் கவலை கொள்ளக்கூடாது, மற்றும் நம்முள் இருக்கும் அந்த ஆன்ம சக்தியை உணர வேண்டும் என்ற வகையில் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கூட்டத்தில் இருந்து ஒருவன் எழுந்து, ஐயா, என்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரே பிரச்சனையாக இருக்கின்றது, எனக்கு ஒரு நல்ல தீர்வை கூறுங்கள் என்றான். உடனே அவர், உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டார். என் வாழ்க்கை முழுவதுமாக பிரச்சனையாக இருக்கின்றது ஐயா. என்னுடைய மனைவி பிரச்சனை, குழந்தைகள் பிரச்சனை, பணப்பிரச்சனை, வேலை பிரச்சனை, அனைத்துமே எனக்கு பிரச்சனையாக இருக்கின்றது என்றார். உடனே அவர் அவனை, நாளை என்னுடன் வா, நான் உன்னை ஒரு இடத்திற்கு அழைத்து செல்கின்றேன், அந்த இடத்தில் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது என்றார். உடனே அவன் நாளை வந்தான். சந்நியாசி அவனை அழைத்து கொண்டு ஒரு இடத்திற்கு சென்றார். அந்த இடத்தை அடைந்தவுடன் சந்நியாசி அவனை பார்த்து, நீ மகனே, நீ இங்கே சென்று படுத்துக்கொள், உனக்கு இங்கே எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது என்றார். அவன் அந்த இடத்தை சுற்றி முற்றி பார்க்கின்றான். அந்த இடம் ஒரு மயானம். உடனே அவன் சந்நியாசியை பார்த்து, ஐயா, இங்கே உயிர் இல்லாத மனிதர்கள் தானே படுப்பார்கள், நானோ உயிருள்ள மனிதன், நான் ஏன் இங்க படுக்க வேண்டும் என்றார். உடனே சந்நியாசி அதற்கு, இங்கே நீ படுத்துக் கொண்டாய் என்றால் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று கூறுகின்றார். அந்த நேரத்தில் அவனுடைய மனதில் ஒரு எண்ணம் தோன்றுகின்றது. இங்கே நிறைய பேர் உயிர் இல்லாதவர்களாக இருக்கின்றனர், ஆனால் நானோ உயிர் உள்ளவனாக இருக்கின்றேன். அதுவே மிகப்பெரிய வரமாக அவன் கருதுகின்றான். மேலும் உயிர் இல்லாதவர்கள் வாழ்க்கையில் எதையும் செய்ய முடியாது, எதையும் சாதிக்க முடியாது. எனக்கு உயிர் இருக்கின்றது, நான் எதை வேணாலும் செய்யலாம், எதையும் சாதிக்கலாம் என்று நினைத்தவாறு அனைத்தையும் சந்நியாசியிடம் கூறிவிட்டு சென்று விட்டான். இந்த கதையிலிருந்து நாம் என்ன எடுத்துக்கொள்ளலாம் என்றால்,